மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வான 1508 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது. இதோ நிஷாந்திக்கு அவருக்கான ஒரு வீடு, அதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கத்தினர் போராட்டம். சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுகவுடன் கைகோர்த்து ரகசிய உடன்பாடு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் டம்டம் பாறை அருகே தடுப்புச் சுவரை தாண்டி பள்ளத்தில் இறங்கிய தனியார் பேருந்து. 30 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த பெண்ணை தேடும் பணி தீவிரம். அமலாக்கத்துறைக்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். இரண்டாயிரத்தி 24-2025 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்தது பள்ளிக்கல்வித்துறை. 5 பாடங்களை தாண்டி விருப்ப பாடத்தை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் அறிவிப்பு. திருச்சி பெல் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு கண்டனம். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமர்ந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். டெல்லி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் சண்டிகரில் மத்திய அமைச்சர்கள் நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. நள்ளிரவு வரை நடைபெற்ற பேச்சில் முடிவு எட்டப்படாததால் கோரிக்கைகள் குறித்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பேசுகிறது மத்திய அரசு. திருப்பதியில் ரத சப்தமி உற்சவத்தை ஒட்டி சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. சென்னை பூந்தமல்லி அருகே 2 நாட்களாக குப்பை தொட்டியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண் சிசு மீட்பு. மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் மருத்துவமனையில் குழந்தை அனுமதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி முடிவு செய்யும் என்றும் பேட்டி. எலெக்ஷன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய தலைவரும் கட்சியோட பொதுச் செயலாளர்களும் பொதுக்குழுவும் என்ன முடிவெடுக்குங்கிறது தலைவர் தான் தெரியும். +2 பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை கொண்டு பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கடத்தப்பட்ட குழந்தை காரைக்காலில் மீட்பு. ஆட்டோ ஓட்டுநரின் தகவலால் கடத்தல் கும்பலை சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் கைது. இந்தியாவின் சிறந்த பெண் தொழிலதிபருக்கான விருதை பெற்றார் ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனத்தின் இயக்குநர் ஈஷா அம்பானி. மும்பையில் லோக்மத் குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி பாராட்டிய மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. முப்பது வயதுக்குட்பட்ட இந்திய பிரபலங்கள் பட்டியலில் இடம் பிடித்த நடிகை ராஷ்மிகா மந்தனா. போர்ப்ஸ் வெளியேற்றக்கூடிய பட்டியலில் பிரபலங்கள் ராஷ்மிகா மதன், அதித்தி சைகளுக்கும் இடம். டெல்லி அலிப்பூர் மார்க்கெட்டில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து.
உடல் கருகி 11 பேர் உயிரிழந்த பரிதாபம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்த பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இன்று அரசு பணி நியமன ஆணை பெற்றுள்ள எனதருமை இளைஞர்களே, மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, கள ஆய்வில் முதலமைச்சர், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மகத்தான திட்டம். இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு அரசு சேவைகளை வழங்குகிற இனிய நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். ஆட்சி இல்லாத போது மக்களுக்காக போராடுவோம், வாதாடுவோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம், நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம். அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம். அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி மனிதருக்கும் போய் சேருதான்னு ஆய்வு செய்கிற நேரத்தில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றேன். நான் மட்டுமல்ல, பல அமைச்சர்களும் சென்றோம். அப்போ அரசின் சேவைகளை விரைவாக பெறுவதில் சில மாவட்டங்களில் சுணக்கம் இருந்தது எங்களுக்கு தெரிந்தது. மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை முழுமையாக போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு புதிய திட்டமா மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் தீட்டப்பட்டுச்சு. 18/12/2023 அன்று கோவையில் இந்த திட்டத்தை, மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன். அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க, எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கணும். விண்ணப்பிச்ச விரைவாக தீர்வு கிடைக்க ஏற்பாடு செஞ்சோம்.
தேவையற்ற தாமதங்களை தவிர்த்தோம். அவசியமில்லாத கேள்விகளை குறைச்சோம். இதனாலதான் சேவைகளும் விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியுதுன்னு இன்னைக்கு மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்றோருக்கான சேவைகள் முதல்லையே கண்டறிஞ்சு தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த திட்டம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கு. முதற்கட்டமா அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இரண்டாம் கட்டமா எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. பெறப்பட்ட மனுக்கள்ல முதல்ல இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யறாங்க. அதன் பிறகு தொடர்புடைய துறைக்கு அனுப்புறாங்க. 30 நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன், 3,50,000 பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இது தொடர்பா மேலும் சில புள்ளி விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வருவாய்த்துறையில 42,962 பட்டா மாறுதல்களும் 18,236 நபர்களுக்கு பல்வேறு வகையான சான்றிதழ்களும் தரப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்தில் 26,383 நபர்களுக்கு புதிய இணைப்புகள், பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமா 37,705 நபர்களுக்கு வரி விதிப்பு, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு, கட்டிட அனுமதி, பிறப்பு இறப்பு பதிவுகள் போன்றவை தரப்பட்டிருக்கிறது. குறு சிறு நடுத்தர தொழில்துறை மூலம் 1,190 நபர்களுக்கு 60,70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொழில் கடன் உதவி செய்ய தரப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் 3,659 நபர்களுக்கு 3 சக்கர வாகனம், கடன் உதவிகள், கருவிகள், அடையாள அட்டைகள் தரப்பட்டிருக்கு. கூட்டுறவுத்துறை மூலமா 6,66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 766 நபர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி 30 நாட்கள்ல 3,50,000 பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதைவிட பெரிய வெற்றி இருக்க முடியுமா? இத்தனை லட்சம் குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலையும் மேற்படி முகாம்கள் அளித்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு அவ்வப்போது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது. இன்னைக்கும் எல்லா மாவட்டங்களிலையும் நடைபெற்று வரும் இந்த நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகள காணொலி வாயிலா நானும் பங்கேற்றிருக்கேன். பல ஆண்டுகளா நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமா முடிவுற்றத பத்திரிகைகள், செய்தி ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது. மக்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பதே முக்கியம்னு நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம்னு செயல்பட்டால்தான் அரசு மேல ஏழைகள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வலுவடையும். அத்தகைய நம்பிக்கையை விதைக்கிற திட்டமா மக்களுடன் முதல்வர் திட்டம் அமைந்திருக்கு. இதற்கு காரணமான அமைச்சர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான வழங்க இருக்கும். கழகம் ஆட்சிக்கு வந்த முதல்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கிட்டு வரோம். முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமா பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருது. இதுவரை 60,567 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா 27,858 பணியிடங்களுக்கு
பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 1598 பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது. பணி நியமனம் பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்கள் உங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரையறைக்கு உட்பட்டு அவர்களின் குறைகளை களைய முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படக்கூடிய நிலையில் அந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட புகார்களுக்கு தீர்வு காண்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததை தற்போது நேரலையில் பார்த்தோம்.